வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது என்ன எக்ஸாம், என்ன அப்டேட் அப்படின்றத பார்த்துருவோம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே அதாவது 15 ஜூன் 2026 அப்படின்னு தேதியை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதுதான் இன்றைய தினம் வந்தது. மார்க் அதாவது வைவா வாய்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ணினாங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக 11ஆம் தேதி வரையும் இது நடந்துச்சு. ஸோ வைவா வாய்ஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது. ஸோ இதற்கான மார்க் அப்படிங்கிறது தான் இங்கே 15ஆம் தேதி, அதாவது ஒரு 4 நாட்கள்லேயே இதுக்கெல்லாம் ரிசல்ட்டு போட்டாங்க. பட்டு இந்த ஓஏ அப்படிங்கிறது நம்ம 2 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்போ எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறாங்களோ அந்த மாதிரி ஓஏ எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு, ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே கூடிய விரைவிலேயே வரப்போகுது. இன்னும் ஒரு 1 வீக் தான் டைம். அதில் கண்டிப்பாக வந்துடும். நம்ம முன்னாடி சொன்னது தான். ஸோ கன்ஃபார்ம் வந்துடும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற கொஷின் கேட்டிங்க, நிறைய பேர் கேட்டிங்க. வேக்கன்சி நமக்கு நிறைய, அதாவது காலி பணியிடம் அப்படின்றது நிறைய இருக்குங்க. அது உண்மை தான். ஏன்னா இந்த மே மந்த்லேயும் ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது இருந்துச்சு, நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் அவங்க அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா இதுக்கப்புறம் புதுசாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆள் எடுக்கிறதுக்கு தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கே தவிர வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அடுத்து ஏன்னா யோசிச்சு பாருங்கள், 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுக்கு அப்படிங்கிறப்ப அவங்க புது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அவங்களோட இதில் இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக கூட புது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரலாம். அதாவது இதை ஃபில் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேக்கண்ட்டை சொல்கிறேன். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொடுத்த வேக்கண்ட் கண்டிப்பாக ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 2 வருஷமாக ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், இந்த வேக்கண்ட் எல்லாமே சேர்த்து அடுத்து ஒரு பல்கான நோட்டிஃபிகேஷனாக ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. காத்துக்கிட்டே இருங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மினிமம் இது ஜாயின் பண்ணி ஒரு 2-3 மந்த்தில் ஹைகோர்ட்டோட ப்ராசஸ் அந்த 2-3 மந்தில் முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் புது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கம்பல்சரி கொடுக்க தான் போகிறாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாருமே தயாராக இருந்துக்கிங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.